Welcome all. Okay. இந்த சீரியஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைட்னிங் வெப் காம்பனண்ட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க மேபி எனி ரோல் வேணா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த லைட்னிங் வெப் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம இது ஒரு சீரியஸாக பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வர வீடியோஸ் ஃபுல்லாக லைட்னிங் வெப் காம்பனண்ட்னா என்ன, ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணுறது, அதில் இருக்க டாபிக்ஸ், அதில் இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோஸாக. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு காம்பனண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிம்பிள். காம்பனண்ட் அப்படின்றது ஒரு ரேப்பர் மாதிரி. ரேப்பர்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஓகேவா? ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ரேப்பர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேஜ் அப்படின்னா, ஒரு வெப் பேஜ் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். லைக் வந்து கண்டென்ட்டுக்கு யூஐல பார்க்கறதுக்கு HTML தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஸ்டைல்ஸ், கலராக அந்த கண்டென்ட் தெரியறதுக்கு, டெக்ஸ்டோட சைஸ் மாற்றுறதுக்கு, வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு CSSன்னு ஒரு விஷயம் இருக்கு. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பேஜோட ஃபங்க்ஷனாலிட்டி, லைக் வந்து ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நேவிகேட் ஆகிறது, இல்லை லிங்கை கிளிக் பண்ண நேவிகேட் ஆகிறது, இல்லை கேன்சல் பண்ண ஆகிறது, ஒரு இன்புட் டைப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஆக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு, கிளைண்ட் சைட் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சுருக்கேன், ஒரு ரேப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு காம்பனண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காம்பனண்ட் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும், ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லைட் இன்புட், அதாவது இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸில் நேம் இன்புட் பாக்ஸ். ஓகேவா? அதில் நேம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் 3 விஷயம் வந்து உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இன்புட் பாக்ஸ் தெரியணும்னா அது வந்து HTML போடும். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து அந்த இன்புட் பாக்ஸுக்கு மேபி ஏதாவது ஒரு சைஸ், அதாவது அந்த இன்புட் பாக்ஸ் இவ்வளோதான் லென்த் இருக்கணும், பேஜில் ஆஃப் தான் இருக்கணும், லைக் 20 பிக்சல் தான் இருக்கணும், லைக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், வித்து ஹைட்டு பெருசாக இருக்கணும், வித்து மீடியமாக இருக்கணும், லைக் முன்னாடியும் பின்னாடியும் இன்புட் பாக்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும், பேடிங் விடணும். பேடிங்னா ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் வந்து CSS ஃபைல் அப்படின்ற விஷயத்துக்கு. இப்போ இன்புட்டில் டைப் பண்ண நான் வந்து அந்த வேல்யூ எடுத்துட்டு நான் வந்து எங்கேயா போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இந்த 3 ஃபைலும் கம்பைன் பண்ணி நான் ஒரு காம்பனண்ட்டை நான் வந்து என்னால் ரேப் பண்ண முடியும். ஸோ ஓகே, அதுதான் பேசிக்காக காம்பனண்ட். ஓகேவா? அப்போ அந்த ஒரு இன்புட் பாக்ஸ் அப்படின்னா ஒன் லைன் வேர்டை நான் வந்து காம்பனண்ட் அப்படின்றத சொல்லுவேன். ஓகேவா? அதில் என்னால் 3 விஷயமும் 3 தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும். அந்த ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு லாஜிக்ஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்றது. ஸோ லைட்னிங் வெப் காம்பனண்ட்னா பேசிக்காக இதுதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.